ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய சிலுவை சுமந்து நான் வருவேன் ஆண்டவரே என்று நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? இந்த காலையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாய். மறுபடியும் ஒரு முறை வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் யார்? கர்த்தராய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்து தான் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம் இருக்கிறது. அந்த ரேஸ் அதில் நம்ம ஓடணும். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம், இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாக. பழைய பாடல். அன்பரம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பரம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, துன்ப பெருக்கினில் சொந்திராதே அன்ப அறியாமல் தீடாதே, அறியாமல் வந்திடாது கண் விழி போனான் காத்திடும் கண் விழி போனான் காத்திடுவே என்றனரே, உச்சடி போல பற்றிடும் மோசமடையாய் நீ முற்றிலும், உச்சடி போல பற்றிடுமே மோசமடையாய் நீ முற்றிலுமே, ஏங்கிடாது நீ நிசரதில் தோன்றுவாரே, ஏங்கிடாது நிசரதில் தோன்றுவாரே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு விடலாம். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழி சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் உம்மை நோக்கிதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்கள் ஓட வேண்டும் என்று பணித்திருக்கிறீர். புரிந்து கொண்டு செயல்பட அர்ப்பணிக்க கிருபை தாரும்.
Let these words speak to each and every one of the hearts. Oh, here's this message this Good Friday. இந்த வார்த்தை யார் யார் எங்கொருவர் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த சபையிலும் வருகிற நாளில் இந்த யூடியூப் மூலமாய் கேட்பது ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் கிரியை செய்யட்டும். இயேசுவை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள கிருபை தாரும். இந்த வார்த்தையை எடுத்து சொல்ல எனக்கு கிருபை தாரும். அப்பிரயோஜனமான வேலைக்காரன் கடமையை நான் செய்கிறேன். ஆசீர்வதி. மனக்கண்களை திறந்துள்ளோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அந்த வேட வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் பேசேஜ். 1 முதல் 3 வசனங்களும் ஒரு பகுதியாக இருக்கிறது. If you read together, read verse 1, 2 and 3 together so that you will understand. நான் முழுவதையும் நீங்கள் வசனத்தை படிக்கணும், டைம் இல்லை. அதனால் முடிந்தவரை இந்த வசனத்தை அந்த 2வது வசனத்தில் ஒரு சிந்தையை நிறுத்த ட்ரை பண்ணுறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டுன்னு சொல்லியிருக்கு. அவர் என்று போட்டுக்கும்போது யார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும்பும். முதல் வசனத்திலே இருக்கிறது. அவர் யார் என்றால் கர்த்தராய் இருக்கிற அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து தான் இங்கே சொல்லி இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவையை இந்த நாளில் தியானிக்கும் பொழுது, நான் சிலுவை குறித்து தியானிக்கும் பொழுது, சிலுவையை பற்றி தியானிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஒரு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம், the teaching of the cross, சிலுவை பற்றிய ஒரு உபதேசம் கெட்டுப்போகிற மக்களுக்கு பைத்தியம். அதாவது அது அவங்களுக்கு புரியாது. அதை குறித்து கேள்விப்படும் பொழுது அவர்கள் பரிகாசம் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு அதை உங்களோடு கூட பேசுவேன். அவங்களுக்கு புரியாது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ 2 விதமான மக்கள் இருக்கிறார். சிலுவை பற்றிய உபதேசம் சிலருக்கு பைத்தியமாக இருக்கிறது. என்னடா சிலுவை, அதில் என்ன இருக்கு? ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அதில் மரித்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ இட்ஸ் a power of God unto salvation என்று இருக்கிறது. ரட்சிப்பு கேட்ட தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. இட்ஸ் a power of God unto salvation. ரட்சிப்பு என்பது ஒரு வல்லமையான ஒன்று. Salvation is not a simple joke. Salvation is power backed concept. ரட்சிப்பு என்பது ஒரு வல்லமை நிறைந்திருக்கிற ஒரு 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 விஷயம். ஆகவேதான் நாம் இந்த நிருபத்தை எழுதினவன் சொல்லுகிறார், அந்த இயேசு யார் என்பதை குறித்து சொல்லிக் கொண்டு வரும் பொழுது நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எக்ஸாம்பிள். நம்முடைய வாழ்க்கையினுடைய பின்பற்றக்கூடிய ஒருவர் யார் என்றால் தலைவர் நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. Not only he is an example, but he is an enabler too. அவரை நோக்கி பார்த்து அவரை பின்பற்றும் பொழுது பின்பற்றி விட முடியுமா என்று யோசிக்கும் போது he will enable us to follow him. அவரை பின்பற்றும் ஒரு கிருபையையும் வல்லமையையும் அவர் நமக்கு அளிக்கிறார். He is a supreme example. அவர்தான் உயர்வான ஒரு 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 லட்சியம், இல்லாவிட்டால் ஒரு மாதிரி, முன்மாதிரி. அதே நேரத்தில் அவர் யார் என்றால் அதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறவரும் கூட. இஸ் an encourager too. ஆகவே தான் இந்த வசனத்தில், அதுக்கு முன் வசனத்தை வாசிக்கும் போது ஓட கடவோம், பொறுமையோடு கூட ஓட கடவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ரேஸ், ஒரு ஓட்டப்பந்தயம் போலத்தான் இருக்கிறது. அதிகம் அதில் செலவழிக்க விரும்பவில்லை, கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தை ஆங்கில வேதாகமத்திலே 2 மொழிபெயர்ப்பிலே வாசித்து பார்த்தால், ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் இட் சேஸ் தட் who for the joy, அவர் ஏன் தமக்கு முன்
வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று சொல்லி இருக்கிறது. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இந்த நாளில், இயேசு ஏன் சிலுவையை சகித்தார்? Why Jesus endured the cross? இந்த கேள்வி நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். Why Jesus endured the cross? இயேசு ஏன் அந்த சிலுவையை சகித்தார்? இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது சொல்கிறேன், எவ்வளவு உஷ்ணமாக இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் அது நன்றாக தெரியும். இந்த கோடை வெயிலிலே பங்குனி முடிந்து சித்திரை வெயில் பல்லக்காட்டி கொண்டு இருக்கும் பொழுது என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் உஷ்ணம் அதிகரிக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம், உஷ்ணத்தை குறைக்கணும் ஆண்டவரே. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இவ்வளவு ஹீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா சகித்து கொண்டு இருக்கிறீர்கள். வாய் ஏன் சகித்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஒன்று, இன்றைக்கு குட் ஃப்ரைடே, இயேசு நமக்காய் சிலுவையில் மரித்ததை நினைவு கூறும் நாள். இதை புனித வெள்ளி என்று அழைக்கிறோம். நான் இந்த இடத்தில் வந்தால் பாவியாக இருந்தால் கூட நான் புனிதனாக, நான் பரிசுத்தனாக நான் மாறிவிடுவேன் என்பது என்னுடைய உள்ளத்தில் ஒரு உறுதியாக இருக்கிறது. அந்த செய்தியை கேட்கணும், பாடலில் பங்கு பெறணும், ஆகவே நான் ஓடி வந்திருக்கிறேன். இந்த உஷ்ணத்தையும் நான் தாங்கிக் கொள்ளுகிறேன், சகித்து கொள்ளுகிறேன். எதற்காக? இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக மாறும்படியாக. ஆகவே ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில் சில சிரமங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், சகித்துக் கொள்கிறோம். இது போல நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஏன் அவர் சிலுவையை சகித்தார் என்று அந்த 2ஆம் வசனத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது. அவர் யார்? இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, இயேசுவுக்கு முன்பாக ஒரு ரிவார்டு இருக்கிறது, இயேசுவுக்கு முன்பாக ஒரு பிரைஸ் இருக்கிறது, ஒரு பரிசு இருக்கிறது. அந்த பிரைஸுக்காக சிலுவை என்ற வேதனையை he paid the price, PRICE, to get the PRIZE, he paid the price. அதற்கு ஒரு விலை கொடுக்கிறார். அந்த விலை என்ன? சிலுவையை சகிக்கிறார். அந்த காலத்தில் நண்பர் சுவிசேஷ குழுவில் ஒரு பாடல் உண்டு, சிலுவை சுமந்து வந்தோம் நாங்கள், சிலுவை வீரர் நாங்கள் என்று ஒரு அருமையான பாடல் உண்டு. A beautiful song. சிலுவை சுமந்து வந்தோம், சிலுவை வீரர் நாங்கள் என்றதான் ஒரு பாடல். இது சிலுவை சுமக்கல்ல, சிலுவை சகிக்கணும். இயேசு ஏற்கனவே அவர் தூக்கிட்டு வந்துட்டார். அவர் தூக்கிட்டு வரும்போது சிரமப்படும் பொழுது கூட சிரேனே ஊரானாகிய ஒருவன் வந்து இயேசுவுக்கு ஹெல்ப் பண்றான். வேதத்தில் சொல்லி இருக்கிறது, இயேசு சிலுவையை அவன் சுமக்கும்படி பலவந்தம் பண்ணவில்லை, ரோம போர்ச்சர்கள் அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஆனாலும் he just helped Jesus for a little while. அதுக்கப்புறம் ஜீசஸ் தான் தன் சிலுவையை சுமக்க வேண்டியது இருந்தது. இன்றைக்கும் எருசலேம் நகரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்களானால், எருசலேம் இயேசு சென்ற அந்த வீதி இருக்கிறது, அந்த ரோடு இருக்கிறது. அதே நேரத்தில் கொல்கதா எவ்வளவு தூரத்தில் இருக்கிறதுன்னு போய் வந்தவர்களுக்கு தெரியும். அதை பார்த்த பொழுது நாங்களே ஆச்சரியப்பட்டோம். இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும்பொழுது கொல்கத்தா ஒரு மண்டை ஓடு போல இருக்கிறது என்று அதை தூரத்தில் உள்ளவர்கள் பார்க்க முடியும். அதை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் கீழே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது, ஒரு கிரவுண்ட், அதில் பஸ்ஸுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது முக்கியமான ஒரு நகரத்துக்கு செல்லும் ஒரு பொது வீதி. ஸோ அந்த வீதியில் போகிறவர்கள் எல்லாரும் இயேசுவை பார்க்க முடியும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்தை பார்க்கும் பொழுது everyone who passed through this area could see Jesus hanging on the cross. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். இயேசு 33.5 வயதில் வஸ்திரம் உரியப்பட்டவராக பொதுமக்களினுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு யூத வாலிபன் சிலுவையில் அறையப்பட்டார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு முன்பு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது சார், அவருக்கு முன்பு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறபடினால் அவர் சிலுவையை சகித்தார். அவர் சிலுவை எப்படி சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று சொல்லி இருக்கிறது. உலகம் சிலுவையை தோல்வியின் சின்னம் என்று சொல்வார்கள், நாங்கள் சிலுவையை வெற்றியின் சின்னம் என்று சொல். உலக மக்களின் பார்வையில் சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம் என்று சொல்வார்கள். நாங்கள் சொல்வோம் சிலுவை எங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னம்.
It's a sign of the blessing, not a curse. ஏனென்றால் உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, if you turn your Bible with me to the book of Deuteronomy chapter 21 verse 23, it says that தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அதற்கு முன்பான வார்த்தை மரத்திலே தூக்கி போட வேண்டும். மரத்திலே தூக்கி போடும்போது மரத்தில் ஒரு பிரேதம் தொங்குமானால் it is accursed. தூக்கு போட்டது தவறுதான், ஆனால் அதில் ஒரு சரீரம் தொங்கும் பொழுது தூக்கி போடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த மரத்தில் தான் தூக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை ரோம போர்ச்சேவர்கள் சிலுவையில் வைத்து ஆணி அடித்தவரை கொண்டார்கள். அவள் கொள்ளல, இயேசு தான் ஜீவனை விட்டார் போட்டு. ஸோ சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம் என்று நினைத்தாலும் இல்லை இல்லை இல்லை. ஏன் நம்முடைய ஆலயத்தில் இந்த சிலுவையை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதை நாம் கும்பிடுவது கிடையாது, இதை நாம் வணங்கி கொண்டு பூஜை செய்து கொண்டிருப்பது கிடையாது. உலக மக்களுக்கு இந்த சிலுவையில் ஒரு அறையப்பட்ட ஒரு இயேசு இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக, அவ்வளவுதான். அப்ப எங்கெல்லாம் சிலுவையை நாம் பார்க்கிறோமோ நம்முடைய கையை எடுத்து நாம் வணக்கம் தெரிவிக்கிறோம். அதை வணங்கவில்லை, ஆனால் மனதில் அதை பூஜிக்கிறோம். எந்த இடத்தில் ஒரு ஆலயம் இருந்தாலும் நம்முடைய கரங்கள் குவிகின்றன. நம்மை படைத்தவருக்கு, நமக்காக சிலுவையில் மரித்தவருக்கு நாம் வணக்கம் தெரிவிக்கிறோம். ஆகவேதான் ஒரு ஆலயம் மிக முக்கியமான ஒரு இடம். தேவனுடைய ஆலயம் மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். ஆலயத்தை பற்றி பல கருத்துக்கள் இருந்தாலும் யாரோ ஒருவர், அவரை அறியாத ஒருவர் இந்த இடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நீர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று கேட்கும்போது அந்த இயேசுவுக்கு ஒரு இடம் அளிக்கும், ஒரு இடத்தை தேடி கொடுக்கும் ஒரு இடம். அவ்வளவுதான். ஒரு ஆலயத்தை கூட கோயிலாக விக்கிரகமாய் கும்பிடுகிறது கிடையாது. அதனால்தான் ஆலயத்தை நாங்கள் மதிக்கிறோம். நாம் ஏன் மதிக்கிறோம்? இதற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்ய ஆயத்தமாக இருப்போம். சில நேரங்களில் ஒரு குப்பை இருக்கிறதா, அதை எடுத்து போட நாம் கூச்சப்பட மாட்டோம். ஒரு காரியம் தடையாக இருக்கிறதா, அதை சரி செய்து கொடுக்க நாம் ஒரு நாளும் நாம் குறுகி போக மாட்டோம். நம்ம எதை செய்தாலும் ஆண்டவருக்காக. இந்த இடத்தில் ஒருவர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார், அவருடைய பெயர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்படும் போது என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் என்று சொல்லலாமே. இயேசு என் பாவத்தை மன்னித்தார், அவன் பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லலாம். அதனால அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம். இயேசு சிலுவையை சகிக்கும் பொழுது முதல் வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவமானத்தை எண்ணாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையிலே தொங்கினது ஒரு அவமானம். இட்ஸ் a sign of shame, வெட்கம். இந்த உலகத்திலே இயேசு சிலுவையை சகித்ததற்கு காரணம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் அவருக்கு தெரியும். நம்முடைய பிள்ளைகள் பரீட்சைக்கு எழுதி இருக்கிறார்கள், எழுத போகிறார்கள், இன்னும் எழுதுவார்கள். எதற்காக? சிரமப்பட்டு பரீட்சை எழுதினால் வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்றால் நான் ஒரு மேல் படிப்புக்கு செல்வேன், ஒரு மேல் படிப்பிலும் நான் எழுதி வெற்றி பெறுவேன் என்றால் ஒரு வேலைக்கு செல்வேன், ஒரு வேலைக்கு சென்றால் நான் திருமணம் செய்வேன், என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்பேன், அவளை உடுத்து வைப்பேன், என் பெற்றோருக்கு உதவி செய்வேன், அவளை கண்கலங்காமல் பார்த்து கொள்வேன். ஏன்? இதெல்லாம் ஒரு பரீட்சை. இவ்வளவு உஷ்ணமான காலத்தில் எக்ஸாமினேஷன் வைத்தவர்கள் ஒழிக பரீட்சையை நடத்துகிறவர்கள் நன்றாகவே இருக்க மாட்டார்கள். இப்படி ஒரு நாட்களை நேர்ந்து வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன கதி நடக்கட்டும், அவருடைய பேர் இல்லாமல் போகட்டும் என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். ஏப்ரல் மாதத்தில் பரீட்சை வைக்க பாஸ்டர் பென்னி சொல்லி ஒன்றும் ரிசல்ட் வரல. சரியா? அது எவர் வைத்தாரோ கேளுங்கள். சரியா? நம்ம மனசில் இருக்க பயங்கர கோபம் இருக்கும், ஆனால் நம்ம எழுதுகிறோம். எதற்காக? நான் எம்ஏ எக்ஸாம் எழுதும்போது 12 பேப்பர் தியாகராஜா ஹைஸ்கூலில் தான் எழுதினேன். மத்தியானம் தான் 2:30 மணிக்கு 2 மணிக்கு 3 மணி நேரம் பரீட்சை. செம்ம வெயில் கொளுத்துறதுல தான் போய் எழுதினேன். பாஸ் பண்ணணும்னா எழுதித்தான் ஆகணும். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சிரமமே வேண்டாம், எனக்கு அப்படியே வாழைப்பழத்தை தோல் உரித்து வாயில் ஊட்டுவார்கள் என்று நினைக்க முடியாது. ரொம்ப நாட்களுக்கு முன்பு ஒருவர் எழுதினார், bear the cross, wear the crown.
சிலுவை சுமக்காமல் கிரீடம் அணிய முடியாது. எல்லாருக்கும் கிரீடம் தேவை. ஏன்? அரசாட்சி செய்ய வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் ஆசை. எல்லாருக்கும் ராஜாவாக வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? என்ன இருக்கும். ஆனால் ஒரே ஒருவர் தான் ராஜா இருக்க முடியும். எனக்கு இயேசு எனக்கு அந்த கிரீடம் தருவார், இந்த கிரீடம் தருவார் என்று சண்டே கிளாஸ்ல நம்ம படிக்கிறோம். எத்தனை கிரீடத்தை தலையிலே வைத்துக் கொள்வோம்? ஒரு கிரீடம் தான் வைக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் 5 கிரீடங்கள் இருக்கிறது. ஒரு நாள் சொல்கிறேன். சொல்லிட்டே சொல்லாமே இருக்கிறீங்களேன்னு பார்ப்போம். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு கிரீடத்தை தான் வைக்கணும். 5 கிரீடத்தை வச்சா லூஸ் என்று போயிடுவான். ஆனால் அந்த கிரீடத்தின் மேல் நமக்கு ஒரு கண் இருக்கிறது போல, அதன்மேல் ஒரு நாட்டம் இருப்பது போல, அந்த கிரீடம் ஒரு சிங்காசனத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை கொடுக்கிறது. வேதத்தில் வாசிங்கள் அந்த வசனத்தை. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷத்தினுடைய முடிவு என்ன? அந்த சந்தோஷமே அவர் சகித்ததற்கு ஒரு முடிவு தான், ஒரு ரிசல்ட் தான். எனினும் அதை தாண்டி தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் போய் அவர் உட்கார்ந்தார், விட்டு இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். It is not written that he went and sat down there. He seated on that throne. ஒரு சிங்காசனத்திலே அவர் வீட்டு இருக்கிறார். ஒரு ராஜா வீட்டு இருப்பது போல ராஜாதி ராஜாவாகிய இயேசு சிங்காசனத்தை அவர் வீட்டு இருக்கிறார். ஆனால் அந்த சிங்காசனத்தை அவர் வீட்டு இருக்கிறதற்கு என்ன காரணம்? சிலுவையை சகித்ததினால் தான். நம்ம அநேக நேரத்தில் ஒரு பாடல் பாடுவோம். நான் பரலோகத்திலே பொன்னங்கி தரித்து, பொன் வீணை மீட்டிக் கொண்டு, பொன் கிரீடம் தரித்து கொண்டு, ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கொடி, அல்லேலூயா, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில் என்று சிறு பிள்ளைகளுக்கு ஒரு காலத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கொடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பரலோகத்தில் எப்பொழுதும் சந்தோஷம். யாரும் அழுது கொண்டிருப்பார்கள் இருக்க மாட்டார்கள். இனி அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, எப்பொழுதும் மகிழ்ச்சி. நமக்கு அந்த இடத்துக்கு போகணும் என்பதற்காகத்தான் இன்றைக்கும் இந்த நாட்களில் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை சிந்திக்கும் போது, அந்த இயேசு எப்படி சிலுவையை சகித்தார் என்பதை யோசித்து பார்க்க இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஒரு பிள்ளை வகுப்புக்கு போவதற்கு காரணம் என்ன? பாடம் கற்றுக்கொள்வதற்காக, பரீட்சையில் எழுதுவதற்காக, வெற்றி பெறுவதற்காக, வாழ்க்கையில் உயர்வதற்காக, ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, ஆசீர்வாதமாய் அநேகருக்கு மாறுவதற்காக. அதுபோல சிலுவை என்ற ஒன்றை தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளவு சீரியஸாக திங்க் பண்ணுறாங்க என்பது என் உள்ளத்தில் எழும்பி இருக்கிற ஒரு கேள்வி. இந்த செய்தியினூடாய் கர்த்தர் நம் உள்ளத்தில், நம் அனைவருடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசுவாரா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, ஆண்டவர் ஒரு நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காகத்தான் சிலுவையை அவர் சகித்தார். அவர் தமக்கு முன் என்ன சந்தோஷத்தை அவர் வைத்திருந்தார் இறுதியிலே நான் சொல்லுகிறேன். ஆனால் முதலாவது அவர் என்ன செய்தார் என்றால், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதுல இருந்து நீங்க வாசிச்சுட்டு வருவீங்கன்னா சில வேத வசனங்களை வேகமாய் சொல்லி செல்கிறேன். 3 சுவிசேஷங்களிலும் இருக்கிறது, ஏன் 4 சுவிசேஷத்திலும் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை பொறுக்கி எடுத்திருக்கிறேன் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே அவரை சிலுவையில் அறைந்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை எங்கே சிலுவையில் அறைந்தார்கள்? லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. லூக்கா 23:33 நாம் வாசிக்கிறோம், கபாலஸ்தலம் என்றும் சொல்லப்பட்ட இடத்தில் அவள் சேர்ந்த பொழுது, அது மண்டையோடு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மலையை பார்த்தீங்கனாலே, ஜீசஸோடைய கிராஸ் இருந்ததான இடத்தை பார்த்தீங்கனாலே பயமா இருக்கும் நமக்கு. யாரும் அந்த பக்கத்தில் போக முடியாது, பூரா அயன் விஷயங்கள் போட்டு அடைத்திருப்பார்கள். ஆனால் அதை பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு மண்டையோடு போல தான் தெரியும். கொல்கத்தா மலை கபாலஸ்தலம் என்று சொல்லப்படும். கபாலம் என்பது இது, மண்டை ஓடு. ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடம்,
அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளி, அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியை சிலுவையில் அறைந்தார்கள். They crucified two criminals, one at the right, one at the left. Why to Jesus to be scornful? இயேசுவை பார்த்து அவர்கள் துப்ப வேண்டும் என்பதற்காக, இயேசுவை பார்த்து தலை துலுக்க வேண்டும் என்பதற்காக. பின்னால சொல்லிட்டு வரேன். அது இயேசுவை பார்த்து திட்ட வேண்டும் என்பதற்காக, இயேசுவை பார்த்து கேலி பேச வேண்டும் என்று. இப்ப நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, உன் நண்பனை யார் என்று சொல், உன்னை நான் யார் என்று சொல்வேன். பனைமரத்துக்கு கீழே இருந்து பாலை குடித்தாலும் உலகம் என்ன சொல்லும்? கள்ளு குடிக்க போயிட்டார் சார் என்று சொல்வார்கள். அப்படித்தானே? நம் நல்லவர்கள் ஒரு இடத்துல போய், ஒருத்தர் என்ற சொன்னார், நான் ஒரு நாளும் போய் டாஸ்மாக் கடையில் சில்லறை மாற்ற மாட்டேன்னார். எவ்வளவு விவரமா என்கிட்ட பேசுறப்ப, நான் அங்க போய் சில்லறை மாற்ற மாட்டேன். ஏன்னா நான் சில்லறை மாற்ற போகிற அந்த இடம் எனக்கு சில்லறை தேவைதான். ஆனா நான் போய் அந்த இடத்துல மாத்தேன்னா என்னைய ஒருத்தர் பார்த்தா, அவர் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டாருன்னுவா. அன்றைக்கு செய்தி டிவியில் பார்த்தேன், ஒரு 8 வயது சிறுமி கேரள மாநிலத்தில் எல்லாரும் வரிசையில் நின்று டாஸ்மாக் கடையில் வாசிக்கும் போது ஒரு 8 வயசு புள்ள நிற்கிறா. அது வீடியோவில் எடுத்து வெளிப்பட்டாங்க. கேரள அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை யூதர்களின் நிமித்தமாய், இயேசுவை வெறுத்தவர்கள் நிமித்தமாய்த்தான் இயேசு அந்த இடத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். ரோமர்கள் அதை நிறைவேற்றினாலும் the background was the Jews. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், மறுதலித்தவர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தலை அசைத்தவர்கள் தான் தங்களுடைய திட்டத்தை ரோமர்களின் மூலமாய் நிறைவேற்றினார்கள். ஒரு எழுதுகிறார், he was unfit for heaven nor for the earth, so he was thus lifted in between the two என்று ஒருவர் எழுதுகிறார். படித்தவா, அவர் பரலோகத்துக்கும் நாதியற்று பூமிக்கும் நிலையற்று வானத்துக்கு பூமிக்கு நடுவாக சிலுவையில் இயேசு தொங்கினார். நீங்களும் நான் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்த சிந்தினார் ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுகிறோம். இயேசு ரத்தம் சிந்தி என் பாவத்தை மன்னித்தார் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த ரத்தம் சிந்துகிறது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு அனுபவம். நம்முடைய கையில் ஒரு சிறப்பு ஏற்பட்டால், நம் கீழே விழுந்தால், நம்முடைய முட்டியில் ஏதோ அடிபட்டால், when we bleed, நம்ம அதை பார்க்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோமா? இல்லை. அதை தொடர்ந்து அந்த வேதனை அனுபவிக்கிறோமா? ஆம். இயேசு அதற்காகத்தான் ஒரு பாவம் செய்யாத அவரை வேதம் சொல்கிறது நமக்காக அவர் பாவமாக்கினார். நாம அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆனால் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் எனக்காக சிலுவையில் தொங்கும் போது அவர் அனுபவித்த வேதனை மாத்திரம் அல்ல. பாருங்களேன், எவ்வளவு 2 கிரிமினலுக்கு மத்தியில இயேசுவையும் கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? சிலுவையில் அலைகிறார்கள் என்று பார்க்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? கிரிமினல் மத்தியில தொங்கும் போது உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. யூதருடைய ராஜா என்று எபிரேய, கிரேக்க, லத்தீன் மொழியில எழுதப்பட்டிருந்தது. யூதர்கள் அதை அப்செக்ட் பண்ணுகிறார்கள். ஆனால் அவன் சொல்ல, இல்லை, எழுதினதே தான். ஏன்? எபிரேயர்கள் வாசிக்கட்டும், கிரேக்கர்கள் வாசிக்கட்டும், லத்தீன் மொழி பேசுகிற, லத்தீன் ரோமாபுரியர் பேசுகிற வார்த்தை, கிரேக்க கமர்ஷியல் லாங்குவேஜ், வாணிப மொழி. எருசலேம் பல ரோடுகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க போய் பாருங்க. எதுக்கு பாஸ்டர் சொல்லிட்டே இருக்காரு? இப்பதான் போக முடியாம வேற இருக்கு. ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக போறதுக்காக ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கருத்த தரட்டும் என்று கேளுங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொறுத்து அவமானத்தை நாம சிலுவையை சகித்தது போல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க எல்லாரும் வாசிக்கட்டும்ன்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அதை கலட்டிருங்கன்றாங்க. பேர் சொல்ல இல்லை, இருக்கட்டும்ன்றான். 2க்கும் மத்தியில இயேசு சிலுவையில் தொங்கும் போது எல்லாரும் பார்க்கறாங்க, யூதருடைய ராஜா எங்க தொங்குறார் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை சிறைக்கு கொண்டு போகும்போது நம்முடைய உள்ளம் எவ்வளவு உடைந்து போகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தேவனுடைய ஊழியர் சொன்னார், இன்றைக்கும் எனக்கு நினைவுக்கு இருக்கிறார். ஒரு வங்கி அதிகாரியின் மேல் ஒரு தவறான குற்றம் சாட்டப்பட்டது. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக
அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ரிட்டையர்மெண்ட்ல கை வச்சிருவாங்க. அந்த இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் இல்லை. அவருடைய மனைவி பிள்ளைகளை பார்த்தார். அவருக்கு தெரியும் அடுத்த நாள் அவரை கைது பண்ணுவார்கள் என்று. So he was broken to the core. இரவு முழுவதும் அவர் தூக்கம் இல்லை. இறுதியில் என்ன செய்தார் என்றால், மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாமல் அவர் படுத்திருந்த அந்த ஃபேனின் கீழ் அவர் தற்கொலை செய்து கொண்டார். காலையில் பார்த்தவுடன் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் கதறினார்கள். மேஜையின் மேல் ஒரு கடிதம் இருந்தது. அன்பான மனைவி, என்னை மன்னித்து விடு, என் பிள்ளைகளை என்னை மன்னித்து விடுங்கள், என் அவமானம் தாங்காமல் நான் மறிக்கிறேன் என்று. ஒரு வேலை போய்விடும் என்று சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு ஒருவேளை உண்மையாய் மாறும் என்று. ஆனால் அவர் அதை செய்யவில்லை. காரணம், அதில் எழுதப்பட்டிருந்தது, அந்த குற்றத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் அந்த தவறு செய்யவில்லை. ஆனால் என்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, என்னை கொண்டு போயிடுவாங்கன்ட்டு. ஆனால் அதை பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? அவர் மேல் சொல்லப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அவர் விடுதலையாக்கப்பட்டார். ஆனால் அவரோ பிணமானார். மனைவி பிள்ளை கூட நிற்கதி தெருவில். என்ன காரணம்? அவமானம். நம்முடைய லைஃப்ல அவமானத்தை மாத்திரம் சகிக்க முடியாது. நம்முடைய லைஃப்ல எதெல்லாம் அவமானமா வருதுன்னு யோசித்து முடித்தால் வீட்டிலே போய் ஒரு பட்டியல் போட்டு பாருங்கள். கடன் தொல்லை ஒரு மனிதனை அவமானப்படுத்தும், தெரியுமா? கடன் வாங்கினவர்கள் நம்முடைய வீட்டில் வந்து சத்தம் போடும்போது பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்தால் நம்முடைய தலை தொங்கிவிடும், தெரியுமா? ஏன்? அவமானம். இதுவரைக்கும் கௌரவமாய் வாழ்ந்தோம். எனக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது. அந்த ஸ்டேட்டஸ் இப்பொழுது என்னை விட்டு போகும்போது, பறிக்கப்படும் போது என்னுடைய மனது என்னை தாக்க முடியவில்லை. எனக்கு அன்பான உள்ளே, சும்மா நம்ம சிம்பிளா நினைக்கிறோம், இயேசு அவமானத்தை எண்ணாமல் என்று. இயேசு என்ன அளவுக்கு ஒரு ராஜா பாரு, எங்க போய் தூங்குறார் பார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் வாசிக்கிறார்கள் யூதருடைய ராஜா என்று. யூதர்களும் சேர்ந்துதான் எழுதினார்கள். ஆனால் வாங்கி கட்டினாங்க பிறகு, அது போட்டு லெட் அஸ் நாட் கோ இன்டு இட் போட்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 33ஆம் வசனத்தில் ஒரு குற்றவாளி ஒரு இடத்த பக்கத்தில். அப்ப என்ன அர்த்தம்னா, இவங்க 2 பேரும் குற்றவாளி. இயேசுவை யாரும் குற்றப்படுத்த முடியல. Nobody was able to put a finger against him. வேதத்தில் வந்தது 2 பொய் சாட்சி வந்தது, 2 ஒவ்வொலன்னு சொல்லி இருக்கிறது. 2 பொய் சாட்சியுமே தோத்துருச்சு. ஆனாலும் சிலுவையில் அறைந்தார்களே, எதற்காக? ஒரு கிரிமினலை விடுதலை செய்ய இயேசு என்ற நிரபராதியை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் படிக்கும்போது, நான் யூஸ் டு ரீட் 4 Gospels. நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள், சில பாடுகள் வரும் பொழுது ஏன் என்று கேட்கிறோம், எதற்கு என்று கேட்கிறோம், நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோம். யோபை போல என்னிடத்தில் எதுவும் தவறு உண்டா என்று கேட்கிறோம். ஆனால் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் போதும் நம்மேல் குற்றங்கள் சுமத்தப்படுமானால் நம்ம என்ன செய்யறோம்? உடைஞ்சு ஆள ஆரம்பிக்கிறோம். அப்படித்தானே? நம்முடைய இதயம் சுக்குநூறாய் நொடிந்து போகிறதே காரணம் என்ன? நம்முடைய உறக்கம் பறிக்கப்படுகிறதே காரணம் என்ன? நம்ம சரீரத்தில் மெலிந்து போகிறோம், காரணம் என்ன? நம்ம முகம் வாடலாய் இருக்கிறதே, அதற்கு காரணம் என்ன? நம்மையில் சுமத்தப்படுகிற வீணான குற்றம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை கொண்டு போய் 2 கிரிமினல் மத்தியில் அவர் ஒரு கிரிமினலாக கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள். வேதம் சொல்கிறது, ஏசாயா 53:13, அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். He was also considered one of the criminal. ஒரு கிரிமினல் இல்லாத ஒருத்தரை கிரிமினல் மத்தியில் பண்ணும்போது அவர் ஒரு கிரிமினல் என்று தானே சொல்வார்கள். இந்த உலகம் எது சரி எது தவறு என்று நிதானிக்க முடிகிறதா? தெரிகிறதா? எது சரி தவறு என்பதை கிரகிக்கக்கூடிய புத்தி இருக்கிறதா? அறிவு இருக்கிறதா? டயக்னோஸ் பண்ணக்கூடியதான அந்த திறமை இருக்கிறதா? இயேசு தெளிவாய் சொன்னாரே, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொன்னாரே.
இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நாம் பார்க்கும் பொழுது சிரிச்சிட்டாருன்னா அவர் சிரிக்கிறார்னு நினைக்கிறோம், அழுதுட்டா அவர் அழுகிறார் என்று நினைக்கிறோம். என்ன என்று யாருக்கு தெரியும்? ஒரு பக்தன் பண்ணி, என் வேதனை யாருக்கு தெரியும்? யாருடைய வேதனை தெரியும்? அதனால இந்த உலகத்துல நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஜட்ஜ் பண்ணவும் கூடாது. இயேசு யோவான் 7ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். ஏன்? ஒரு நாளில் நமக்கும் ஒரு நீதியுள்ள நியாய தீர்ப்பு வரும். நீதியுள்ள நியாய தீர்ப்பு கொடுக்கும் இயேசு சிங்காசனத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார் என்று நான் சொல்கிறேன். இயேசுக்கு எப்படி இருக்கும்? என் வாழ்க்கையில ஒரு குற்றம் கூட சுமத்தாத என்ன 2 அக்கிரமக்காரர் நடுவில் கொண்டு போய் தொங்க வச்சுட்டாங்களேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஒன்றும் தெரியாதவர் போல், அவருக்கு ஒன்றும் புரியாதவர் போல் இருந்தார் நினைக்கிறீர்களா? 4 சுவிசேஷத்தையும் நாம் திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கும் பொழுது இயேசுவை போல் இந்த உலகத்தில் யாரும் பேசினதில்லை. And the Romans and the Jews, high priest and the team and the Sanhedrin council sent people to catch Jesus. இயேசுவை பிடிக்க அனுப்பின பொழுது இயேசுவை பிடித்து கொண்டு வரவில்லை. ஏன் பிடிக்கவில்லை என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவன் பேசினது போல் ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. சொன்னது யார் தெரியுமா? தேவாலயத்து சேனை, அந்த குரூப். யூதர்களும் ஒரு குரூப் வச்சிருந்தாங்க, ஒரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தாங்க. அவங்க தான் தேவாலயத்துக்கு முன்னால் இருந்திருக்காங்க. அவங்க உட்கார்ந்து மெசேஜ் கேட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தினந்தோறும் தேவாலயத்தில் பேசினேன்னு இருக்கா இல்லையா? கேட்கல. இயேசு டெய்லி ஜெருசலேம் டெம்பிளை விசிட் பண்ணியிருக்கிறார். எனக்கு பொறுத்தவரையில் அவர் எப்படி பண்ணான்னு எனக்கே தெரியல. 3 வருஷம் he visited temple. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை பிடிச்சி வரும்போது எப்பா வேர்த்து கொட்டுது. உண்மை. ஒரு நாள் ஆண்டவருடைய அழைத்து வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இவ்வளவு சிரமம் நமக்குன்னு. இயேசு தினந்தோறும் தேவாலயத்துக்கு போனாரு. இயேசு தேவாலயத்துக்கு போகும்போது எதிலே போனார்? அன்றைக்கு நமக்கு வாகனங்கள் இல்லை, ஒத்துக்கொள்ளுகிறோம். பைபிள் ஸ்டடி பண்ணி நான் சொல்றேன். இயேசு தேவாலயத்துக்கு போகும்போது நடந்தானே போனார். இன்னைக்கு நம்மகிட்ட கார் இருக்கு, ஸ்கூட்டர் இருக்குது, பரவாயில்ல, சைக்கிள் இருக்குது, எல்லாம் இருக்கு. அன்றைக்கு இயேசு போகும்போது அவருக்கு என்ன சொகுசு கிடைத்தது? அன்றைக்கும் இயேசுவை தவிர தூரத்திலிருந்து தேவாலயத்துக்கு வந்தார்களே. எப்படி வந்தாங்க? கால்நடையாய்த்தான் வந்தார். எருசலேம் தேவாலயம், எருசலேம் 7 குன்றுகள் மேல் கட்டப்பட்ட ஒரு 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 ஹேவ் டு கிளைம். நினைக்கும் போது உண்மையா எனக்கு மனசு பூரா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பழம் போல இருக்கு. அவ்வளோ ஸ்வீட் பிளேஸ் அந்த இடம். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு அருமையான அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன வசதி இருந்துச்சு? இன்னைக்கு நம்ம நினைப்போம், அங்கே மேலே ஏறி வர்றதுக்கு எனக்கு ஒரு வசதி இல்லைன்னு. நம்ம ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு வச்சுக்கிடுங்களேன். நாளைக்கு மேலே ஹெலிபேட் மேலே வைப்பீங்களா? நாங்கள் அப்படியே வந்து அங்கே இறங்கிக்கிறோம். அப்புறம் அங்கேருந்து கொண்டு வர்றது கொண்டு வேணும். ஏசி போடுவீங்களா? எங்களுக்கு போடணும். வேற எனக்கு இந்த சீட் வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு குஷன் சீட்டு போடுவீங்களா? நான் இதில் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன், நீங்கள் உட்காந்து பாரு. யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய லைஃப்ல. அந்த நாட்களிலே ஆண்டவர் அறியாத மக்கள் தங்களுடைய ஆலயத்துக்கு போவதற்கு எத்தனை மைல் தூரம் போனார்கள். இந்த வருடம் யூத் கேம்புக்கு சிலரை நான் கூட்டிக் கொண்டு போனேன் இல்லையா? சம் பீப்புள் கேம் வித் மீ இன் த கார். ஆனால் நம்ம அந்த வேதனையின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில, சிரமத்தின் மத்தியில வந்து தேவனுடைய ஆலயத்தில் முழங்கால் படிட்டு முடிந்த கண்களில் கண்ணீர் வடியும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இறங்குவார். சொகுசுகளுக்கும் வசதிகளுக்கும் நான் எதிரி என்று சொல்லவே இல்லை. ஆனால் இயேசுவுக்காக என்ன கிரயம் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்பது இயேசு நம்மிடத்தில் வைக்கும் கேள்வி. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் கண்ணில் தெரிஞ்சதெல்லாம் சிலுவை இல்லை சார், சிலுவைக்கு பின்னால் இருக்கிற ஆத்துமாக்கள்.
சிலுவைக்கு பின்னால் இருக்கும் கோடி ஆத்துமாக்கள், சிலுவைக்கு பின்னால் இருக்கும் 5 கண்டத்தின் மக்கள், இன்னைக்கு இருக்கிற 880 கோடி மக்கள். அந்த சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது சிலுவையை அவர் பார்க்கவில்லை. அந்த சிலுவையில் அவர் தொங்கும் பொழுதும் உங்களையும் என்னையும் அவருடைய கண்கள் கண்டது. கைகளை வைத்து கத்திரமைப்படும். நம்ம இந்த இடத்துக்கு வருவோம் என்று நினைத்து அவர் சிலுவையை அவர் அன்றைக்கு சகித்தார். எமர்ஜென்சி சிங் பாடினார், கிறிஸ்துவுக்காய் இழந்தவன் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யத்தின் மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டப்பட்டது இல்லை. அவர் பாடினார் உண்மை, ஆனால் அதை அனுபவித்தார்கள் அவருடைய பிள்ளைகள். வைக்கம் அனுபவிக்கிறார். கிறிஸ்துவுக்காய் இழந்த எவனும் பிச்சைக்காரனாய் மாற முடியாது. கிறிஸ்துவுக்காய் இழந்த எவனும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டப்பட்டதே கிடையாது. இந்த லாபத்தை பெற இந்த நஷ்டத்தை சகிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இயேசு பணத்துக்காகவோ பதவிக்காகவோ பவிசுக்காகவோ சிலுவையை சுமக்கவில்லை. கோடான கோடி ஆத்து மக்களுக்காய் கைகளை வைத்து கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசித்த வசனங்களை கடைசி வாசிக்கல. அதுல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் சகித்தது எதற்காக? நிறைய சொல்லணும். 10ஆம் வசனம், கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது அந்த வசனத்தை எழுதின குறித்து, அவர் தமது சந்ததியை கண்டு, he will saw his offspring. சிலுவையில் ஆணிகளுக்கு மத்தியில் அவர் தொங்கும் போது கூட, 7 வார்த்தைகளை அவர் சொன்ன போது கூட, என்ன சிலுவையின் பாடு மரணங்களுக்குள்ள நம்ம போகல. சரி, நீங்க ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை இயேசுடைய பாடு மரணங்களை எவ்வளவு தியானிக்க முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு விஷயம் இருக்கு. அதாவது கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இதை உட்கார்ந்து படிக்கல, கிறிஸ்தவர்கள் இதை தியானம் பண்ணல, இதை பற்றி யோசிக்கல. அவங்களுடைய மனசு வேற, அவங்களுடைய இருதயம் வேற. அவருடைய இருதயம் பொருளாசையை பற்றி போகிறது என்று சொன்னார். காசு காசு, பணம் பணம் என்று சொல்ல, சாகு அந்த காசோட வேற ஆண்டவர். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடு விட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு கூட எது வரும் என்று ஒரு பாடல் சால் நவரோஜ் பாடியிருக்கான். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், இந்த கூடு விட்டு உன் ஆவி போனால் எது கூட வரும்? ஒண்ணு கூட வராதே. ஒரு சான் வயிற்றுக்கு இத்தனை பாடுபடுகிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் எவ்வளவு நாள் நன்றாக பூசிக்க முடியும்? ஒரு வயது வரும்போது 5 இட்லி 4 ஆகும், 4 3 ஆகும், 3 2 ஆகும், 3 தோசை 2 ஆக மாறும். நமக்கு முன்பாக அவ்வளவு ஸ்வீட் இருக்கும். பார், தொடாதே, ரசி, ஆனால் அதை அனுபவிக்காதே என்று சொல்லும். ஏன் செய்ய வேண்டியது தானே? நம்முடைய உயிருக்கு மேல சக்கரை கட்டி இந்த உலகத்திலே நமக்கு அதை காண்பிக்கவில்லையா? ஒரு வயது வரும் வரைக்கும் நல்லா உடுத்துவோம், நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம், குறை சொல்ல. இதெல்லாம் நான் என்னுடைய மனசுல அப்படியே ஓடிட்டே இருக்கும். இந்த இடத்துல கேட்கலாம், பாஸ்ட் மைண்டில் என்னதான் ஓடுதுன்னு. எல்லாமே ஓடுது. கத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா. நம்ம போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம். ஒரு வயசான பிறகு நம்ம பிள்ளைகள் வந்து, இது நல்லா இருக்கும் டாடி, மம்மி இது உங்களுக்கு நல்லா இருக்கும், இதை கொடுத்துங்க, நான் உங்களுக்குன்னு ஒரு பட்டு. போடா, அதெல்லாம் எதுக்குடா? எனக்கு இருக்கிற உடம்பு சூழ்நிலைமைக்கு லைட்டாக இருந்தால் போதும். நானும் லைட்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன், என் ட்ரெஸ்ஸும் லைட்டாக இருக்கணும்னு விரும்புகிறோம். மாறிவிட்டோம் அல்லவா? அன்று சொன்ன வார்த்தை என்ன, இன்று சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒரு வாழ்க்கைக்குள் இத்தனை மாற்றங்களை இயேசு நமக்குள் கொண்டு வரவில்லையா? அப்படியானால் இந்த உலகத்தில் இதுக்காக தான் வாழ்கிறோமா? பதவிக்காக, பட்டத்துக்காக? அவர் தமது சந்ததியை கண்டு, ஆங்கில வேதாகமத்தில் ஆஃப் ஸ்பிரிங்னு போட்டிருக்கு. ஆஸ்பிரிங்னா என்னன்னா சந்ததி, புரோஜெனி. அவர் சிலுவையில் தொங்கும் போது ஒத்த சொத்தையா தொங்குறது போல தெரிஞ்சாலும், அவர் சிலுவையில் தொங்கும் போது என் மரணம் உயிர்த்தெழுதுகளுக்கு பிறகு கோடான கோடி ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. எத்தனை பேர் புரிகிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் சிலுவையில் தொங்கும் போது அவர் நினைச்சது என்ன தெரியுமா? அவருடைய கஷ்டம் பாடுகளை நினைக்கல. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் தமது சந்ததியை கண்டு. எப்படி சார் பார்த்தார்? அந்த சிலுவையில் தொங்கும் பொழுதும் இதை சகித்து கொள்ளும் போது அவருடைய கண்களுக்கு முன்பாக தெரிந்தது கோடான கோடி ஆத்துமாக்கள்.
பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார்கள், பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார்கள் என்று அவர் பார்த்தார். அந்த பரலோகத்தை பார்த்த பிறகு அத்தனை ஆத்துமாக்கள் இவ்வளவு தூரம் வர்றாங்களா, எனக்கு வந்த கஷ்டம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ஏற்படான்ட்டார். என்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சபையில் ஆராதிக்கிற கர்த்தருடைய உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், நான் இயேசு சிலுவையை சகித்தது அவர் ஒரு ரீசனுக்காக தான், ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்காக, ஒரு நல்ல நன்மைக்காகத்தான் அவர் சகித்தாரே ஒழிய அவர் சகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. there is no way. அவர் மேல எந்த குற்றமும் இல்லை, எந்த குற்றமும் யாரால சுமத்த முடியல. பிலாத்துவே சொல்ல இவர் மேல் எந்த குற்றமும் இல்லை என்று. ஆனா ஜனங்கள் யாரை கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கிரிமினலை தான் கேட்டாங்க. நீங்க நினைக்கிற போல மெஜாரிட்டி ஒருத்தர் ஓட்டு போட்டார் நினைக்கிறோம். மெஜாரிட்டி போட்டவங்க தான் பதவிக்கு வருவாங்க, வேட்டும். லெட் இட் பி, ஜனநாயகம். ஆனா இந்த உலகம் யாருக்கு ஓட்டு போடும் நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் கிரிமினல்களுக்கு தான் ஓட்டு போடும். இயேசு வேண்டாம், நீதிமான் வேண்டாம், நீதிபரர் வேண்டாம், எனக்கு ஒரு கலகக்காரன் வேண்டும், எனக்கு ஒரு கொலைகாரன் வேண்டும் என்று கேட்பார். அவர்கள் வேண்டும் என்று கேட்டதினால் இயேசுடைய நீதி, வேதசுடைய நியாயம் எடுபட்டு போயிற்று என்று சொல்லி இருக்கிறது. உலகத்தினுடைய கோர்ட்ல அவர் he was judged to condemned to death. உங்களுக்கு தெரியுமா, சிலுவை மரணம் தான் ரோமர்கள் கொடுத்த கொடூரமான மரணம். அது மாத்திரமல்ல, இட் இஸ் a capital punishment. கேபிட்டல் உச்சபட்ச தண்டனை. அதை யார் கொடுக்க முடியும் என்றால் சனகரிப் கவுன்சில் கொடுக்க முடியாது. என்றால் சனகரிப் கவுன்சில் அண்டர் த ரோமன் கவர்மெண்ட். அப்போ ரோமன் கவர்மெண்ட் தான் அதை டிக்ளேர் பண்ணணும். அவர் சொல்ற, உங்களுக்கு சட்டம் இருக்குல்ல, ஜீசஸை கொண்டு போய் நியாயம் மரண ஆக்கினை, என்ன வசனம் எடுத்துக்கல, மரண ஆக்கினை தீர்க்க எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ யூத அரசாங்கத்துக்கு, சனகரிப் கவுன்சிலுக்கு இத்தனை அதிகாரம் இருந்தாலும் ஒருத்தர் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. சிறையில் போடலாம், கொலை குற்றம் பண்ண முடியாது, மரண தண்டனை விதிக்க முடியாது. ஆகவேதான் ரோமர்கள் யூதர்கள் அவர்களே பயன்படுத்தி இயேசுவை அதை சிலுவையில் அறையும் என்று கூப்பிட்டார்கள். யார் கூப்பிட்டார்? சுகம் பெற்றவர்கள் கூப்பிட்டார்கள். யார் கூப்பிட்டார்கள்? அவர் மூலமாய் நன்மை பெற்றவர்கள் கூப்பிட்டார்கள். சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூப்பிட்ட கூட்டங்களில் எத்தனை பேர் இயேசுவிடத்தில் நன்மை பெறாதவர்கள் இருந்திருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். அதிகபட்ச பேர் நன்மை பெற்றவர்கள். பிரதான ஆசாரியர், வேதபாரகர் தவிர, சதுசேயரை தவிர everybody was received goodness from God. But what they said, crucify him, crucify him. இன்னைக்கு உங்களை என்ன சொல்ல மாட்டாங்க என்ன நிச்சயம்? உங்களை என்ன அப்படி பேச மாட்டாங்க, பேசுவாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன். சிலுவை அவர் சகித்ததுக்கு காரணம் என்ன? அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்தார். ஏன்னா இதுக்கு பின்னால ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்முடைய லைஃப்ல அது முக்கியம். அதுதான் சந்ததி என்றால் திரளான ஆத்மாக்கள். அடுத்த வருஷம் நாங்கள் சொல்லி இருக்கிறது, அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் என்று சொல்லி இருக்கிறது. He will declare them righteous. அதோட அர்த்தம் என்னென்றால் they can stand right before God. அவங்கள எந்த மிஸ்டேக் இல்லைன்னு நிறுத்துவதற்காக அவர்கள் ஒரு கிரிமினல் என்று குற்றப்படுத்தாமல் அவர்களை நீதிமான்களாய் என்னுடைய சிலுவை மரணத்தினால் அவர்களை மாற்றி இருக்கிறேன் என்று சொல்வதற்காக. அப்ப ஆண்டவர் தேவனோட நம்ம நிற்க முடியாது. பாவத்தினாலும் பிரிக்கப்பட்ட நம்ம தேவனோட கூட சேர்க்கணும்னா, பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமாகி இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்ததினால தான் நம்ம நிற்க முடியும். ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். என்ன பாவின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, பாவி என்ன அக்கிரமக்கார நினைச்சிட்டான், ரைட்டு நினைச்சிட்டான், பரவாயில்ல. ஆனா நிறைய பேரை நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா நான் நிற்பாட்டிடுவேனே, தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் வலது பார்சத்தில் நிற்பாட்டிடுவேனே. பாவ தோஷம் நீக்கிட மீட்பரின் ரத்தம் தானே மெய்யாய் ஜீவ நதியாய் அந்த ரத்தத்தின் மூலமா அவளை கொண்டு போய் நான் சேர்க்க முடியும் என்று அதை சகித்து கொண்டார். He endured. மூணாவது, அபத்தமணி ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்கால் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை சுமந்து அவருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காகி கொடுப்பேன் என்றார். நேரம் இல்லை, நீங்களே போய் படிச்சு பாருங்க. இயேசு சிலுவை சகித்தார் என்றால் ஒரு நல்ல ரிசல்ட்டுக்காக,
ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்காக, நம்ம எல்லாம் கொண்டு போய் மோட்சத்தில் சேர்க்கறதுக்காகத்தான் அவர் அதை ஏற்றுக்கிட்டார். இதுலேருந்து என்ன சொல்றீங்க பாஸ்டர்? அவர் ஏற்றுக்கிட்டார், நம்ம நன்மைக்காக எடுத்துக்கிட வேண்டாமா? சிலதை, சில ஆசீர்வாதத்துக்காக சிலதை சகிக்க கூடாதா என்ன? ஒரு தாய் தன் வயிற்றில் 9 மாதம் குழந்தையை சுமக்கும் பொழுது, அவளுக்கு பிரசவ வேதனை வரும் பொழுது அவ்வளவு சகிக்கிறாளே, அவள் என்ன பாடுபடுகிறாள். சர்ச்சில் ஒருத்தர், நான் ஆஸ்பத்திரியில் போய், எனக்கு தெரியாது அவங்க டெலிவரி பெயினில் கஷ்டப்படுறாங்கன்ட்டு, அந்த சவுட தாயார் என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் ராத்திரி இருக்கும், என் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வருவீங்களாண்டா. விழுந்தடிச்சு ஓடினேன். நானும் அந்த ரூம்குள்ளே போயிட்டேன். அந்த கட்டில் பின்னால் பிடிச்சிட்டு, அவங்களுக்கு தெரியும், இப்போ நான் சொல்லலை, நான் இரும்பு கட்டிலையே வளைச்சிடுற அளவுக்கு துடிக்கிறாங்க. ஏன்னா குழந்தை உள்ள ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. பிறகுதான் அதோடைய ரீசன்லாம் கண்டுபிடிச்சேன். போட்டு பிரசவ வேதனையை என் கண்ணால் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்துட்டு நானும் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணேன். ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுத்தாரா? நானும் தான் ஜெபம் பண்ணேன். கர்த்தாவே விடுதலை செய்யும், சுகமாக்கும், பைபிள் உள்ள அத்தனை வசனத்தையும் கோட் பண்ணி, அவ்வளவு ப்ராமிசஸையும் கோட் பண்ணி, இந்த சிஸ்டர் படுற வேதனையினால சகிக்க முடியலன்னு தான் அழுதேன். விட்டுட்டாரா? நான் சொல்றேன், அவங்களுக்கு மாத்திரம் தான் புரியும். ஆனால் அந்த வேதனையெல்லாம் ஒருத்தர் சகிக்கிறாங்கன்னா எதுக்காக? ஒரு பிரசவ வேதனை. ஏன் ஒரு தாய்க்கு குழந்தை துடிக்குது? தான் ரத்தம் ஏன் துடிக்குது? அவங்க ரத்தம், அவங்க பாடுபட்டு சுமந்தது. 9 மாதம் ஒரு குழந்தைய வயிற்றுல வச்சு ஒரு வெயிட்டை சுமந்துருக்கிறான். குழந்தைய பெற்றெடுக்கும் போது எவ்வளவு ரத்தம் அவங்கள விட்டு போகுது. அதனாலதான் தாய் பாசம் என்று சொல்கிறார். தகப்பனை காட்டிலும் தாய்க்கு பாசம் உண்டு. எல்லாவற்றையும் சகித்தார். நம்ம வாழ்க்கையில ஒரு ஆண்டவருடைய ஆத்துமாக்கள், நம்மளுடைய சபை வளரவில்லையே, இவ்வளவு ஆசிரங்கள் இடம் இருக்க காணப்படுகிறது. நான் சந்தித்த வீடுகள், சந்திக்காத வீடுகள், பார்த்து பேசின ஆத்துமாக்கள், பார்க்காத ஆத்துமாக்கள். ஒரு கூட்டத்தை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்னுடைய வாழ்க்கையிலே சிறிய கஷ்டங்களை நான் ஏன் சுமக்க கூடாது? சில அவமானங்களை ஏன் சுமக்க கூடாது? நான் கிறிஸ்தவன் சொன்ன அந்த உலகம் நம்ம நேசிக்கணும்னு நினைக்காதீங்க. இயேசு சொன்னார், உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பே என்னை பகைத்தது. என் தெருவில் நான் எல்லா வீடுகளுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல போய் நிற்பேன். என் தெருவில் 3 மரணங்களை நான் போய் நின்றுருக்கேன். கொரோனா டைம்லயே அந்த இடத்துக்குள்ள போயிருக்கிறேன். என் உயிரை கையில் ஏந்திட்டு கர்த்தர் காப்பாராக அங்கே போய் நின்று. ஏன்னா அந்த வயசான ஐயா ஒரு முறை நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்தேன். அவர் தேடி வருவார். அவர் இறந்து போனார் என்றவுடன் நான் ஓடி போய் கை கட்டி கொண்டு கொரோனா டைம்ல போய் நின்றேன். நான் எதற்காக? என்னுடைய கவலையை நான் காட்டிக்கொள்ள, அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக. அவரை பற்றி சில வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் நான் சொல்றேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட காலம் அவருக்கு டெத் டைம்ல தண்ணி ஊற்றணும், ரைட்டா? அவங்க வீட்டில இருந்து எடுக்கல, எங்க வீட்டில் கேட்டாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் உள்ள போரை திறந்து தண்ணி எடுத்து அவரை குளிப்பாட்டுறதுக்கு நான் கொடுத்தேன். நம்ம போதகர் பாதிரியாரெல்லாம் பெருமை பாராட்டலை. அழுகளுடன் அழுங்கள், சந்தோஷப்படுகளுடன் சந்தோஷப்படுங்கள். ஜீசஸ் கிரைஸ்ட். அது மாதிரி எத்தனையோ மரணங்கள். ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? அவர் இறந்து போன பிறகு அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு நாள் அவர்கிட்ட வேதாகமத்தை என்னிடத்தில் திரும்ப கொடுத்து விட்டார். கொடுத்துட்டான். இந்த உலகம் நம்மை, நான் கொடுத்த பைபிளை என் கையில் திரும்ப கொடுத்து விட்டாங்க குடும்பத்தில். ஏன்? ஆனால் இன்றைக்கும் அந்த அவங்கள பார்த்தா நான் சல்யூட் பண்ணுவேன், 2 கை எடுத்து கும்பிடுவேன். யார் என்ன நினைத்தால் என்ன? என் இயேசுவுக்காக ஒரு ஒரு அவமானத்தை சகிக்கிறது ஒன்றும் பெருசல்ல.
இந்த குடும்பத்தினர் சொல்லுவாங்களாம் ஒரு வார்த்தை, அந்த குடும்பத்தில் இன்னொருத்தர் வேலை பார்க்குறவர், அவங்க வீட்டில் இன்னொரு ஒரு டெத்து, அந்த டெத்துலையும் போய் நானும் ரூபியும் தான் போய் கை கட்டி நின்னோம். மாலை வாங்குறதுக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா அதுக்கு ஒரு 200 மாலையை வாங்கிட்டு போய் நின்றுவேன். இப்படி கையை கட்டிக்கிட்டு நிற்பேன், பாம்போல நிற்பேன், இப்படியே பார்ப்பேன். ஏதாவது ஒரு வழி இருந்தால் 2 ஜெபம் இயேசுவை பற்றி சொல்லிட்டு ஓடி வந்துடுவேன். நம்ம இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, ஆனால் நாம் யாரையும் தள்ளக்கூடாது. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னொரு ப்ரொஃபஸர் ஒய்ஃப் இறந்து போனாங்க, நானும் ரூபியும் போய் கை கட்டி நின்னமே, போயிட்டு நின்னோம். யாராக இருந்தா என்ன, அவருடைய மரண வேதனைகளை நாம் பங்கு பெறலாம். அதனால் இந்த தெருப்புற எங்களை நேசிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் கிடையாது. ஆனால் யார் என்ன நினைச்சாலும் நம்ம சிலுவையை சகிக்கணும். இந்த சிலுவைனா இயேசு செய்த சிலுவை அல்ல, அவர் சுமந்த சிலுவை அல்ல. இயேசுவை யாரெல்லாம் திட்டுறாங்களோ நம்மளும் இன்னைக்கு திட்டுவாங்க. இந்த இடத்துல வந்திருக்க எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் யோசிங்க, நம்மளோட உறவினர்கள் நம்மளை நேசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம உறவினர்கள் நம்ம இந்த சர்ச்சுக்கு வர்றதுனால நம்மளை வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாரும் நம்மளை திட்டுவாங்க. ஆனால் இயேசுவுக்காக அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகிக்கணும். ஜடையப்பா முடிக்க முடியல. அந்த என்டியூர் த கிராஸ் என்பதற்கு கிரேக்க வார்த்தையில் சிரிச்சிடாதீங்க, உப்பமோனே. அவங்க ஒப்பமோனே இல்லை, உப்பமோனே. உப்பமோனே உப்பமோனே என்று சொன்னாருடைய அர்த்தம் என்னென்னா ஹோல்ட் அவுட் அண்டர் ஸ்ட்ரெஸ். இந்த வார்த்தையினுடைய கருத்து கிரேக்க வார்த்தை ஹோல்ட் அவுட் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? பர்ஸ்ட் ஆகிறோம். பட் சகிக்கிறது என்பது ஹோல்ட் அவுட். நம்மளால் ஒரு ஊழியர் முன்பதாய் ஒட்டஞ்சு அழுகிறேன், முழக்கால் போட்டிருக்கிறேன், அவர் சோஃபாவில் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் கை என் மேலே இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன், மகனே அவன் கண்ணீரை அடக்கிக்கொள். நான் கண்ணீர் வடிக்கிறவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல, நான் கேட்க ரோலிங் அவுட்ல கேள், உன் கண்ணீரை அடக்கிக்கொள், எனக்கு பலன் உண்டு, பயப்படாதே. கண்ட்ரோல் பண்ணும். பெர்சிவியரன்ஸ், விடாம சிலுவை பிடிச்சுக்கணும். ஸ்டாண்ட் ஃபர்ம். இப்படி ஒரு இடத்துல நின்னா அப்படியே நிற்கணும் மணிக்கணக்கா. ஒரு விடாமுயற்சி எப்படி இருக்கணும்னா, பயங்கர ப்ரெஷர் மத்தியிலையும், இன்னைக்கு ஒரு சிஎம்மா இருக்கட்டும், ஒரு பிஎம்மா இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கும் தெரியுமா? 24 மணி நேரம் ஃபோன் இருக்கும், ஆனால் அவங்க அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். இந்திரா காந்தி இறந்த போது ராஜீவ் காந்தி எப்படி நின்ன தெரியுமா? he was called from Calcutta, special flight he came back. இந்திரா காந்தி was assassinated. அவர் பதவி ஏற்கணும், எப்படி இருக்கும்? ஆனால் சரீரத்துக்கு முன்னால் அப்படி நிற்கிறார். ராயல் ஃபேமிலி, அதான் நான் சொல்றேன். என் ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, போலீஸ்கார மகள் நான் அழ மாட்டேன்னாங்க. அத்தாடி ரத்தம் ஜெய், எங்க போலீஸ்கார மகள் நான் அழ முடியாது, நான் அழுதுறேனே என்ன, நீங்க வேற நான் வேற அப்படின்னாங்க. ஒரு தலைவன் அப்படிதான் இருக்கணும், கல்லுமாய் நிற்கணும். நமக்கு வருத்தம் இல்லைன்னா இல்லை, கஷ்டம் இல்லை, ஆனால் நிற்கணும். ஏசு நின்றாரே எப்படி? வெயிட் காம்லி அண்ட் கரேஜியஸ்லி. இயேசு சிலுவையில் அறையும் போது, again I say that Jesus Christ was whole night he was put in a dungeon. இந்த டஞ்சனுக்குள்ள போய் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நாங்கள் பண்ணியிருக்கோம். அது எவ்வளவு சர்ஃபேஸ் டவுன்ல போச்சுன்னு பின்னிக்கு தெரியும், தெரியும். 3 மாடி கீழே, எந்த காத்து வராது, அதில் இறங்குறதே கஷ்டம். ஒரு ராத்திரி முழுசு இயேசு அங்கே வச்சிருந்தாங்க. ராத்திரியில் இயேசுவை பிலாத்து விடத்தில், ஏரோது இடத்துல, பிரதான ஆசாரிய இடத்துல, வியாழன் இரவு கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையிற வரைக்கும்
சிலுவை மாத்திரம் சகிக்கலை, சிலுவைக்கு முன் பாடுகளையும் ஒரு 33 வயது உள்ள வாலிபன் சகித்து கொண்டார் என்றால், நான் சொல்கிறேன் கிறிஸ்டியானிட்டியில் இதை யாருமே டீச் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் வருத்தம் எனக்கு. கிறிஸ்டியானிட்டி சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவன் வேற பேசிட்டு இருக்கான். They tried to deviate the people from the cross. பவுல் சொல்லுகிறார், நம்முடைய சிலுவைக்கு பகைஞர் என்று சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். டேஞ்சர். இயேசு சென்ற பாதை இடுக்கம், வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒடுக்கும். நீங்க படிச்சு பாருங்க, நான் சொன்னதுல எதுவும் தப்பு இருந்தா. இயேசு எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டாரே. சகிப்பு என்பது எதுக்காக தெரியுமா? எதுக்காக? ஆனாலும் ஆக்டிவாக, எனர்ஜெட்டிக்காக அதை தடுத்து, டு டிஃபீட் தட் அலோஸ் காம் அண்ட் பிரேவ் என்டியூரன்ஸ். ஒரு என்டியூரன்ஸ் வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு பாருங்க. நம்மளை நிலகுலைய செய்யறதுல கூட அப்படின்னு நின்று பல்ல கடிச்சு நிற்கணும். நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா, போட போறேன்னு உடனே அப்பெல்லாம் படிக்கணும், அப்படி வச்சுக்கிறோம், பெயின் தெரியாது அப்படின்னா எறும்பு கடிச்சது போல இருக்குன்னுவாங்க. மாட்டு ஊசி மாதிரி தான் போடுவாங்க. எதுக்கு? சுகமாகணும்னு சகிக்கிறோமே, உயிர் வாழணும்னு சகிக்கிறோமே. இயேசு எவ்வளோ சகித்தார் தெரியுமா? But the price was willingly paid. He demanded anything from us. கைகளை வைத்துக்கார், நம்மகிட்ட ஒரு பைசா கூட வாங்கல சார், ஒரு எல்லாத்தையும் இலவசமாய். அதனால அது இன்னைக்கு சொல்லுகிறார், சுவிசேஷத்தை இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய், காசு வச்சு விற்கக்கூடாது. சொல்ல நேரம் இல்லை, போயிடுச்சு. சிலுவை சகித்துல இன்னும் நிறைய இருக்கு. அவமானம், பரியாசம், அதெல்லாம் என்ன பேசுறாங்க நீங்க படிச்சு பாருங்க. போட்டும் முடிக்கிறேன். நமக்கு ஒரு பரிசு இருக்கு, அந்த பரிசை இழந்து போயிடக்கூடாது. இயேசு சிலுவை சகித்தார். எதற்காக? தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. சந்தோஷம் என்ன? ஆத்துமாக்கள். மூணாவது, யாரெல்லாம் சகித்தார்கள்லாம் இருக்கு. போய் சிங்காசனத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டார். ஆனால் அவர் சகித்தது எதற்காகனா, ஒரு நல்ல ரீசனுக்காக, நல்ல காரணத்துக்காக. இதே அதிகாரத்தில் பின்னால் ஏசாவை பற்றி சொல்லியிருக்கு. முடிக்கிறேன். அவன் என்ன செஞ்சுட்டான்னா, 16வது வசனத்தில் 15லேருந்து படிச்சு பாருங்க. ஐ ஜஸ்ட் க்ளோசிங் இட். ஓகே ஓகே ஓகே. ஐ ஹோப் கோச்சுக்கிறாதீங்க. என்ன? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடி ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும். அடிக்கிறார் பாருங்க எங்க, ஒருவனும் வேசி, ஏன் பயங்கரமான வார்த்தை. ஒருவேளை சோத்துக்காக, போஜனத்துக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரத்தை விற்று போட்டவனான ஏசாவை போல் இராதபடிக்கும் பிவேர். இயேசுக்குனால் எத்தனையோ டெம்டேஷன், எல்லாத்தையும் சகிச்சு. அவர் நினைச்சா ராஜாவாக இருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா யூதர்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண, இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள்ன்ற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா தூக்கி தலையில் வச்சு ஆடி இருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே அவர் ஸ்ட்ராங்காக நின்னதுனால சில்வலாஞ்சா. நம்முடைய லைஃப்பில் எதை நம்ம விற்கிறோன்னு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், அதை விட்டுருங்க. ஒருவேளை சோத்துக்காக தன் சேஷபுத்திரத்தை விட்டுட்டான். ஒரு நேரம் வயிற்று பசி, அதை சாப்பிட்றணும் தீர்த்தரணுன்றதுக்காக போனதுனால அவனுக்கு வைத்திருந்த சேஷ்டபுத்திரம் என்ன தெரியுமா? அவன் தகப்பனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதம் போச்சு. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் போச்சு. தேங்க்ஸ் பண்ணி, God bless. நல்லா போச்சு. ஒரு நிமிஷம் போச்சு. இழந்துட்டான். வேத்தில் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளவு அழுது பார்க்குறான், கிடைக்கல.
தலைகீழ முட்டி பார்க்குறான், உரண்டு பார்க்குறான். நோ, நோ மீன்ஸ் நோ. இந்த பைபிள் சொல்லுது சார். நான் சொல்றேன், ஏசா பசியோட வரும்போது, முடிக்கிறேன், ஏப்பா நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்றேன், மைண்டுக்குள்ள அவ்வளோ ஓட்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் வர்றான், அண்ணன் கூழ், யாரு தம்பி கூழ் ஆத்திக்கிட்டு இருக்கிறான். அண்ணனுக்கு மூக்கு பிடிச்சு பார்த்தான். வீட்டு வாசல்ல தான் இருக்கிறான், கூடாரம் தானே. அவன் ஒரே ஒரு நிமிஷம், அவங்க அம்மா அருமையா சமைப்பா, சமைக்கலாம் சமைக்க மாட்டாள, நம்ம வீட்டுக்கறியை வேட்டைக்கறியா மாற்றுவோம், வேட்டைக்கறியை கறிக்கட்டியா மாற்றுவோம், அது வேற. ஆனா அவ அழகா அவங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறதுக்கு கில்லாடி சமையக்காரி. அவ எதை வச்சு சமைச்சாலும் சூப்பரா இருக்கும். நான் பண்ணிட்டு இருக்கானே, ஒரு நிமிஷம் ஏசா என்ன பண்ணியிருக்கணும், அம்மாட்ட போய் சோறு கேட்டுக்கிறேன்னு போயிருக்கலாம்ல. கை வச்சு, புரியுதா? ஒரு செகண்ட் அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான், இந்த தர்றேன் கையெழுத்து போடு, தர்றேன், பிடிச்சுக்கோ, கையெழுத்து போட சோழி முடிஞ்சது சார். அவன் என்ன செஞ்சிருக்கணும், மூத்தவன், அறிவுள்ளவன், வேட்டையாடணும், சும்மா இல்லையா, திறமை இருக்கும், தைரியம். என்ன செஞ்சிருக்கணும், வேண்டாம் அம்மாட்ட போய் கேட்டுக்கிறேன், கைகள் ஒத்தி கத்திர மகிமைப்படுத்துவான். புரியல தெரியல நிறைய பேருக்கு. எங்க நீங்க என்ன யோசிக்க, வெயில் தான் நினைக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சிருந்தானா, எங்க அம்மாட்ட போய் சாப்பிட்டுக்கிறேன் போடா போ அப்படின்னு போயிருந்தானா, அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இழக்காம இருந்திருக்கலாம். சரியா? அதனால நமக்கு முன்னால வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசுக்கு பயங்கரம். காலையில் கூட இந்த வசனத்தை நான் கேட்டேன். ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுமா ஜெபம் பண்றாரு? கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல, நெவர்திலெஸ் உம்முடைய சித்தத்தின்படியாக கிடவது, ஆகிலும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய். I know the path of cross, the suffering of the cross is terrible. I know. ஆண்டவரே நீங்க கூடுமானால் நீங்கபடி, ஆகிலும் நெவர்திலெஸ் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கணும். ஃபாதர் காட் உமக்கு பிடிச்சிருக்கா? உமக்கு ஓகே. இப்போ என்ன நான் குறைஞ்சி போகிறேன்? அந்த இடத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டு கொடுக்கணும். எலும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவருக்காக இதெல்லாம் சகிக்கணும்னு என்ன பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம். இயேசு இவ்வளத்தையும் சகித்தாரே. இயேசு ஒரு நாளில் கேட்பார், நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன பண்ண? நீ கேட்கலாம், நான் சிலுவையில் மரித்தா ரெட்சிப்பு வருமா? ரெட்சிப்புலாம் வராது. சிலுவை என்றால் அந்த நாளில் கொடுத்த சிலுவையா நம்ம கொடுக்க போறாங்க? நம்ம தான் கோல்டில் வாங்கி போட்டுக்கிறோமே. ஸ்தோத்திரம். நம்மளும் வருங்காலத்தில் போடுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திருமங்கலத்தில் ஒரு $1 போட்டுக்கிறோம். ஸ்தோத்திரம். கஷ்டப்படாம சொல்லுவோம். அதை சொல்லலாம் ஆண்டவர், நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்த? நம்ம லைஃப்ல இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கிறிஸ்டியானிட்டியில கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்மளை நோக்கன்கானர் நம்மளை என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு தெரியும், இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, இயேசு கைவிடவே மாட்டார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சல போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஜில்லுன்னு. எதுக்காக? நமக்காக ஜெபிப்பதற்காக. தேங்க்யூலா. நமக்காக ப்ரே பண்றதுக்காக. நம்ம ஜெபம் பண்ண மறந்தா கூட அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைத்தியம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் பாடின ஒரே ஒரு பாட்டினுடைய வரி, இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தத்துல என்மேல் பாராட்டின உமது அன்பு கீடாய் என்ன நான் செய்திடுவேன்? நரகாக்கினையினின்று மீட்ட சுத்த ஒரு கிருபையை நான் என்று பாடுவேன். நான் டெய்லி பாடுவேன் ஆண்டவரே. 365 நாள் பாடிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேல நான் உங்களுக்கு செய்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆனா
இயேசு கிறிஸ்துவோட சிலுவையை நான் பேசினோம். நான் சொன்னது போல நான் முடிக்கணும்னா இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் தாங்க மாட்டீங்க. உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் போ. ஆனால் இயேசு எனக்காக இவ்வளத்தையும் சகித்தார் என்றால் நான் இயேசுக்காக நான் என்ன சகிக்கிறேன்? அப்படி கேட்பாருங்க. அதான் குட் ஃப்ரைடே. அவர் எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டார்னா நான் இயேசுக்காக என்ன கஷ்டப்பட்டேன்? ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் சர்ச்சுக்கு நான் கொடுத்தனால நான் என்ன குறைஞ்சு போவேன்? நான் வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்றதுக்கு நான் வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ண என்ன குறைஞ்சு போயிருவேன்? தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நான் ஜெபம் பண்ண என் சரீரம் என்ன போயிடும்? ஒண்ணும் போகாது. போனா போட்டும். நீங்க சொன்னனால இது பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணிட்டீங்க, நெகட்டிவ் பண்ணிட்டீங்க, எல்லாம் போகாது. கைகளை வந்து எப்போ போகணும் அப்பதான் போகும். கைகளை தட்டி கத்திரை தோத்திரம் பண்ணுவோமா? நான் இயேசுக்காக நான் எல்லாத்தையும் சகிக்கிறதுக்கு நான் ரெடி. ஒரு கைப்பருதி கொடுக்கும்போது முன்னாலே கிழிச்சு போடத்தான் செய்வாங்க. போட்டுக்காங்க. ஒரு புஸ்தகம் கொடுத்தா, புதிய ஏற்பாடு கொடுத்தா வாங்க மாட்டேன்றாங்க. நான் சொன்னேன், எனக்கு எத்தனையோ புத்தகங்கள் திரும்பி வந்திருக்கு, பரவாயில்ல. ஜீசஸ் தான் எனக்கு. பரலோகத்தில் ஆத்துமாக்களை பார்க்கணும். கைகளை வைத்து கத்திர சோதனை பண்ணுவதா? இப்போ நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறோம், நிற்கிறோம்னா பரலோகத்தில் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நான் பார்க்கணும். நான் 21 வயசுல அந்த பைபிளை கையில் எடுத்துட்டு நான் புறப்பட்டேன். இன்னைக்கு எனக்கு எத்தனை வருடங்கள் ஆயிருச்சு? 68 69 வயது ஆகிறது. 47 ஆண்டுகள் இந்த வேதாகமத்தை சுமக்கிறேன். I carry the Bible and the Bible is carrying me today. கைகளை தட்டி எந்த வேதம் என்னை சுமக்கிறது? அந்த வேதம் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறது. ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க பலர் இருக்கலாம், போட்டும். ஆனா இந்த வேதத்துக்காக என்ன ரெஸ்பெக்ட் பண்றவங்க, என்ன நேசிக்கிறவங்களை கர்த்தர் ஏராளமா வச்சிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாழ்ந்தாலும் இயேசுக்காக தான் வாழணும். பாடி ரெடி. என் மேல் பாராட்டின உமதன்பு கீடா என்ன நான் நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபை நித்தம் பாடுவேன். எல்லாரும் பாடுவோம். என் மேல் பாராட்டின கைதட்டி பண்பு முடிச்சு கீடா என்ன செய்து நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபை பாவியா என்னை நினைக்க பாவியா என்னை நினைக்க நான் தெய்வ தூதரிலும் தேவனா என்னை மாற்றின அன்பை ஆமென். தேவ தூதரிலும் மருந்தனா என்னை நீன அன்பை. 4ஆம் சார். எனக்காக நீர் யாவும் முடித்து சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று நான் வேற பாட்டு எடுத்திருந்தேன். இந்த பாட்டு ஏன் பாடுறேன்னா, நாளெல்லாம் சிலுவை லைஃப் முழுசும் ஜீசஸ் எனக்காக நீர் யாவும் முடி. இந்த கேள்வியோடு செய்தியை முடிக்கும். நான் என்ன செய்வேன்? எந்த நாளெல்லாம் சிலுவை பாவியா என்னை நினைக்க நான் எம்மாத்திரம் பாவியா என்னை
அவருடைய அன்பு தான் நம்ம மேல வச்ச அன்பு அவரை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கும் ஆண்டவருக்காக பாடு கஷ்டம்னா அவர் மேல வைக்கிற ஒரு அன்பு தான். அந்த அன்பு இருந்தா தியாகம் வந்துடும். அந்த அன்பு வந்தா சகிப்பு தன்மை வந்துடும். பல்ல கடிச்சு சகித்துரும். ஆண்டவர்கிட்ட உன் அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண அன்பை எனக்கு தாங்க. இல்லைன்னா உன் அன்பை எனக்கு காண்பீங்க. ஒரு தரிசனத்தில் உன் அன்பை எனக்கு காண்பீங்க. சாது சுந்தர் சிங்கை காண்பித்தது மாட்டினார் இல்ல, உயிரை மாய்த்து கொள்ள போகும்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தரிசனம் மாட்டிருச்சே. அவர் மூலமா எத்தனை அற்புதம், எத்தனை அடையாளம். ஓ ஜீசஸ், the bleeding feet of the apostle சாது சுந்தர் சிங். நான் ஆண்டவருக்கு இன்னைக்கு எனக்கு கிடைச்சது சத்தியம் என்ன தெரியுமா? அவர் தன் கண்ணு முன்னால ஆத்துமா பார்த்த உடனே சிலுவை எடுத்துட்டார். கஷ்டம்தான், ஆனா இல்ல, ஆத்துமாக்கள், இந்த திரளான ஆத்துமாக்கள் அவர் சிலுவையில சம்பாதித்து கொண்டு போய் பிதாவிடத்துல கொடுக்கும் போது பிதா எவ்வளவு சந்தோஷப்படுவார் நினைக்கிறீங்க? கட்டி அணைச்சி, என் பிள்ளை மைசன் டன் வெல், கைகளை தட்டி, நீ நல்லா செஞ்சுட்ட, அருமையா செஞ்சுட்ட, நான் கூட வரல, நீ போய் எனக்காக இதை செஞ்சுட்டு நீ மேல வந்திருக்க, கைகளை தட்டி கத்தர் ஸ்தோத்திரம் பண்ண. சரி, கிறிஸ்டியானிட்டியில் இதை விட்டுட்டோம்னா வேற எங்கேயா போகக்கூடாது. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பிரயோஜனமான வேலைக்காரன், அவ்வளோதான், கடமை செஞ்சிருக்கிறோம், பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அர்த்தம். ஏன்னா எங்கள் எஜமான் சொன்னார்னா எனக்கு பசிக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு கைகால் அசதின்னு சொல்ல முடியாது, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல முடியாது, ஆண்டவரே நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றேன் சொல்ல முடியாது. இல்லை எனக்கு மூல சோர்வுடாலாம் கிடையாது. நீ எனக்கு அறை கட்டி கொண்டு என்னை சர்வ் பண்ணு அப்படின்னு நீ வரல சொல்லி விட்டுருவேன். லூக்கா 17 படிச்சு பாருங்க, தோத்திரம். அது மாதிரி அது முடிச்சுட்டு என்ன நீ தேங்க்ஸ் சொல்லுவீரா? நோ, நீ இவ்வளோ நேரம் எனக்கு சர்வ் பண்ண சர்வெண்ட், உனக்கு நான் நன்றி சொல்லவே மாட்டேன். ஆனால் நாங்கள் என்ன செய்ய சொல்லி கொடுத்துருக்கிறீன்னா, அன்வர்த்தி சர்வெண்ட், என் கடமையை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். எங்கள் லைஃப்பில் எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சோம்னு சொல்லக்கூடிய அளவில் மற்றவங்க எங்களை மெச்சி கொள்ளுகிறார்களோ இல்லையோ, எங்களை புகழ்கிறார்களோ இல்லையோ, எங்களுக்கு வாழ்த்துறை வழங்குகிறார்களோ இல்லையோ, நன்றி உரையில் எங்களுடைய பேர் இடம்பெறுகிறதோ இல்லையோ, இல்லை இல்லை, எங்கள் எஜமான் இயேசுவுக்கு நான் செய்கிறேன். கைகளை தட்டி கத்தரை சொல்கிறேன். இந்த எண்ணம் எல்லாருக்குள்ள வரட்டும். இந்த நாளில் சொன்ன செய்தி, இவ்வளவு நேரம் நான் பேசின அந்த சத்தியங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே போட்டும். அதே நேரத்தில் உடைய மக்கள் வெயிலில் சுருண்டு போயிருக்காங்க. இவங்களை ஆற்றி தேற்றி பலன் கொடுத்து வீட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல ஆசீர்வாதமான சத்தியம் இயேசு எனக்கு கொடுத்தான்னு சொல்லி, கர்த்தருக்கு எல்லா மகிமை, கர்த்தருக்கு எல்லா கணம், கர்த்தருக்கு எல்லா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பெருகணும், உடைய சிலுவைக்குள்ள என்ன நான் மறைச்சுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.